இனிமே தாண்டா ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ஹோர்முஸ் நீரிணையை வந்து பிளாக்கெட் பண்ணிட்டாரு. இனிமே ஒரு கப்பலும் ஈரானுக்குள்ள போக முடியாது, ஒரு கப்பலும் அங்கிருந்து வர முடியாது அப்படின்னு பண்ணிட்டாரு. இது யாருக்கு வச்ச செக்குன்னா சைனாவுக்கு வச்ச செக்கு. அமெரிக்கா பண்றது ஒரு இல்லீகலான விஷயம்னு உலகத்துக்கே தெரியும். இது சைனாவை நோக்கி விடப்பட்ட ஒரு அம்பு. இதை சைனா எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கறதான் உலகத்துல பெரும்பான்மையான நாட்டு தலைவர்களின் கேள்வியா இருக்கு. நாம இப்ப சைனாவை எப்படி எதிர்கொள்ளும், இதற்கு மாற்று ஏற்பாடுகள்லாம் என்ன செய்யும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சைனா வந்து ஏற்கனவே சொல்லிருச்சு, ட்ரம்பாலலாம் எங்க கப்பலை நிப்பாட்ட முடியாது, நாங்கள் ஈரானோட எங்கள் நாட்டு எனர்ஜிக்காக போட்ட ஒப்பந்தத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஈரான் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எங்க கப்பல் போக வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக சைனா கப்பல் ட்ரம்போட இந்த பிளாக்கேடை மீறி போகத்தான் போது வரத்தான் போது. ட்ரம்ப் தடுப்பாரான்னு தெரியல. ட்ரம்ப் தடுத்தால் என்ன ஆகும்? இப்போதான் நம்ம ரஷ்யா செஞ்ச அந்த பெரிய ஒரு சம்பவத்தை பார்த்தோம். பிரிட்டன்ல இங்கிலீஷ் கால்வாயில ரஷ்யாவோட எண்ணெய் கப்பல் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த பிரிட்டன் நேவி, ராயல் நேவி கப்பல்கள் வந்து அந்த கப்பலை சிறைப்பிடிக்கிறதாக வேகமா போனுச்சு. அங்க பார்த்தா அந்த எண்ணெய் கப்பலுக்கு எஸ்காட்டாக ஒரு ரஷ்யன் ராணுவ கப்பல் வந்துட்டு இருந்துச்சு. உடனே பிரிட்டன் ராயல் நேவி அடிச்சோம் பிடிச்சோன்னு தப்பிச்சு போயிட்டாங்க. ரஷ்யா பத்திரமா அந்த எண்ணெய் கப்பலை கொண்டு போய் சேர்த்தது. இது உலகத்துல மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. அதே மாதிரி சைனா ராணுவ கப்பல்களை எஸ்காட்டா அனுப்புமா? ட்ரம்ப் ஒரு வேலை பிடிச்சிட்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அடுத்து ட்ரம்ப் இப்படி போற வர கப்பல்லாம் பிடிச்சா அதையெல்லாம் எங்க நிப்பாட்டுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. பெரும்பாலும் அரபிக் கடல்ல நிப்பாட்டலாம் அவரு, இல்லாட்டி இந்தியன் ஓஷன் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஓஷன்ல கொண்டு வந்து அதை நிப்பாட்டலாம்னு பார்த்தா நிச்சயமாக அவருக்கு இலங்கை, இந்தியாவோட உதவி தேவைப்படும். இந்தியா வந்து உதவி செய்யுமா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே அவர் சொல்றதெல்லாம் நம்ம பிரதமர் மோடி கேட்டுட்டு இருக்காரு. அந்த விஷயத்துல என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப சைனாவை எடுத்துட்டோம்னு சொன்னா, சைனா வந்து விடா கண்டாங்க கொடா கண்டாங்க மாதிரி நான் போவேன் வருவேன் உன்னால ஆனதை பார்த்துக்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. லீகலா சைனா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகும். நிச்சயமாக அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும், நஷ்டஈடு வழங்குற மாதிரி வரும். அமெரிக்கா நஷ்டஈடும் கொடுக்காது, ஒன்றும் கொடுக்காது. ஏன்னு சொன்னா ரியல் பவர் அமெரிக்காட்ட இருக்கு இல்லையா? இருந்தாலும் இன்டர்நேஷனல் வாட்டர்ல ஒரு உலக போக்குவரத்துல, அதுவும் ஹோர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது வந்து உலக ஆயுள் பொருளாதாரத்துல ஒரு இதயம். அது பார்க்கறதுக்கு சின்ன கோடு மாதிரி தான் இருக்கும். 5ல் 1 பங்கு, அதாவது 20% உலக வர்த்தகம், ஆயுள் வர்த்தகம் அங்கதான் நடக்குது. அதனால சைனாவுக்கு சாதகமா தான் இன்டர்நேஷனல் கோர்ட்ல தீர்ப்பு வரும். அமெரிக்கா நஷ்டஈடு கொடுக்க வேண்டி வரும். சைனா வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்காது. ஆகா அச்சாம்பாரி சைனாவுக்கு ஆப்பு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லதான் முடியுமே ஒழிய, ஆரம்பத்திலிருந்தே இந்த போரை வந்து சைனா வந்து ஒரு கோமாளி சண்டை மாதிரி தான் அணுகுது. அது வந்து பெருசா அலட்டிக்கலை. அதனால இப்படி சைனாவுக்கு ஈரான்ல இருந்து கிடைக்கிற ஆயில் கிடைக்காம பண்றதுனால சைனாவுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வராது. அவங்க ஏற்கனவே பல ஆண்டுகளாக ரஷ்யாவில இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் அதிகப்படுத்திடுவாங்க. ரெண்டாவது, நம்ம மன்மோகன் சிங் அப்ப பண்ண மாதிரி ஸ்டாக் பைல், அதாவது இந்த மாதிரி எனர்ஜி கிரிசிஸ் வரும்போது மக்களுக்கு உதவணும்னு சொல்லி குடவுன்ல நிறைய பேரல்கள் சேமிச்சு வச்சாரு மன்மோகன் சிங். அதைத்தான் நம்ம இப்ப வந்து அறுவடை செய்யறோம். அதே மாதிரி சைனா அப்போதிலிருந்தே மில்லியன் கணக்கான பேரல்களை குடவுன்ல வச்சுக்கிட்டே வர்றாங்க. அதனால இந்த $100 ஏறினது இதெல்லாம் வந்து சைனாவை பாதிக்காது. அதை அவங்க ரிலீஸ் பண்ணாலே 1 மாசம் 2 மாசத்துக்கு சைனா தாங்கிடும். அது இல்லாம ரஷ்யா வந்து சைனா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்காங்க. சைனா, ரஷ்யா, ஈரானுக்கு இடையில ஒரு இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஏன்னா டாலர்ல வர்த்தகம் செய்யாதனால, ஈரான் யுவான்ல செய்யறதுனால இன்டர்நேஷனல் பேமெண்ட் ஸ்விஃப்ட்டை தாண்டி ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால சைனாவுக்கு பேமெண்ட் சைட்லயும் பெரிய பாதிப்பு வராது. சைனாவுக்கு இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, ராணுவ கப்பல்களை எஸ்காட்டா அனுப்பணும், எல்லாட்டி இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டஈடு வாங்கணும். மூன்றாவதாக ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. சைனா சும்மாவே கேம் சேஞ்சர் இல்லையா சைனா? இப்ப அமெரிக்கா இப்படி பண்றதுனால சைனாவோட லாங் டேர்ம் கோல் பாத்தீங்கன்னா பெருசா வளரப்போகுது. ஏற்கனவே அவங்க ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு நார்த்தன் சி ரூட் அப்படின்னு, அதாவது ஆர்டிக்ல வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பாதையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல்ல இறங்கிட்டாங்க. ஆர்டிக்ல பனிக்கட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். உலகத்திலேயே யார்கிட்டையும் இல்லாத கப்பல், ஒரு 7-8 பெரிய கப்பல் ரஷ்யா வச்சிருக்கு. பனிக்கட்டிகளே உடைக்கிற கப்பல். வேற எந்த நாடுகளிடமும் அவ்வளவு கப்பல் கிடையாது, திறமையே கிடையாது. அதனால அமெரிக்கா தலைமையில உலகம் வந்து ஒரு யூனிபோலாரா இருக்கிறதுனால ஆட்சி மாற்றம், ட்ரம்ப் போயிட்டு வேற ஒருத்தர் வந்தா சமாதானமா இருப்பாங்க. அவருக்கு அடுத்து ஒரு ட்ரம்ப் மாதிரி இருந்தா உலக பொருளாதாரத்துல மந்த நிலை ஏற்படும், ஒரு சமநிலை நீடிக்காது. அப்படிங்கறதுனால ரஷ்யாவும் சீனாவும் வேகமாக இந்த வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா
அந்த ரொம்ப கிட்டக்க வந்துடும், தூரமெல்லாம் குறைஞ்சு போயிடும். இப்போ வந்து ரஷ்யா பார்த்தீங்கன்னா கருங்கடலில் வரும், கருங்கடலில் வந்து மத்திய தரைக்கடலை பிடிச்சி சீனாவுக்கு வந்து அனுப்பணும் ஆயில, எல்லாட்டி அந்த பக்கம் பசிபிக் கடல் வழியாக கொண்டு வந்து கொடுக்கணும், எல்லாட்டி இங்கிலீஷ் கால்வாயை கடந்து அட்லாண்டிக்கெல்லாம் கடந்து சவுத் ஆப்பிரிக்கா கீழே வந்து சைனாவுக்கு போய் ஆயில் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டிக் ரூட் ரெடி ஆயிடுச்சு, பனிக்கட்டியெல்லாம் உடைச்சு ஆர்டிக்ல ஒரு ரோடு போட்டாங்க சைனாவுக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, ரஷ்யாவும் சைனாவும் அமெரிக்கா ஐரோப்பாவை விட பயங்கரமா வளர்ந்துரும். ஆக அமெரிக்காவின் இந்த செயல்கள்னால சீனாவுக்கு தான் நல்ல லாபம். ஒரு லாங் டேர்ம் கோல்ல அமெரிக்க பொருளாதாரத்தையும் மிஞ்சி வளர்ந்துரும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இரண்டாவதாக ட்ரம்ப் இப்படி பண்றதுனால பிரெண்ட் குருடாயிலாம் திரும்பி $100 $120 போயிடுச்சுன்னா அமெரிக்க மக்கள் வந்து அங்க வாங்குற அந்த 1 கேலன் கேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதிகமாயிரும் விலை. அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் அதிகமாயிரும். இன்ஃப்ளேஷன் அதிகமானா கட்டாயம் வட்டி விகிதம் உயரும். என்னடா அது, அமெரிக்காவில் வட்டி விகிதம் விழுந்தா சைனாவுக்கு எப்படி லாபமாகும்? ஏன்னு சொன்னா அமெரிக்கா எப்போதெல்லாம் கடன் பத்திரங்கள் விடுதோ அதையெல்லாம் சைனா வாங்கி குவிச்சு வச்சிருக்கு. அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுனா அமெரிக்கா பாண்டை தானே சைனா வாங்கி வச்சிருக்கு, அவ்வளவும் சைனாவுக்கு வருமானமா கிடைக்கும். அமெரிக்காவில் வந்து ஒரு பொருளாதார மந்த நிலை வந்தாலும் சைனாவோட எக்ஸ்போர்ட் குறைஞ்சாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சமப்படுத்திடும். இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆர்டர் போட்டோம், சைனாவுக்கு வந்து இழப்பீடு அமெரிக்கா கொடுக்காட்டி அடுத்த தடவை பாண்டு விடும்போது சைனா என்ன பண்ணுன்னு சொன்னால் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவும் கௌரவத்துக்காக இன்டர்நேஷனல் கோர்ட்டு சொல்கிறதெல்லாம் அங்கே கேட்க முடியாதுன்னு வெளியில் சொன்னாலும் பின்னாடி சைனாவோட இந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு, இந்த டிப்ளமேட்டிக் மெஷருக்கு ஒத்துக்கிட்டு அவங்க விடுற பாண்டுக்கு கட்டாயமாக அதிக வட்டி கொடுக்க நேரிடும் சைனாவுக்கு. ஆக எந்த வழியில பார்த்தாலும் இதுல சைனாவுக்கு ஒரு சிறு துரும்பு கூட பாதிப்பே கிடையாது. ஹோர்முஸ்ல இருந்து ஆயில் வரலையா, சைனாவுக்கு காவலே கிடையாது. ரஷ்யாவை வச்சு சரி பண்ணிக்குவாங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட ஸ்டாக் பைல் அவ்வளவு இருக்கு. கட்டாயமாக அமெரிக்காட்ட இருந்து அவங்க எந்த வழியிலாச்சும் நஷ்டஈடு வாங்கியே தீர்வாங்க. ஜியோ பாலிட்டிக்கலா பார்க்கும்போது வச்சாம்பாரு ஆப்பு சைனாவுக்கு ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைனாவோட எக்கனாமியை பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்க அளவுக்கு பெரிய எக்கனாமி, எதை வேணாலும் அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இதனால அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கெல்லாம் போர் வருமா, ரஷ்யா வந்து ராணுவ கப்பல் அனுப்புமா சைனாவுக்கு ஆதரவாக, அப்படின்லாம் நடக்கவே நடக்காது. ட்ரம்ப் இப்படி தேவையில்லாம செய்யறதுனால சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப நெருக்கமாயிருவாங்க. அந்த நார்த்தன் சீ ரூட்டு சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். ரஷ்யாவில இருந்து தான் ஐரோப்பாவில் எல்லா நாடுகளுக்கும் கேஸ் சப்ளை ஆகுது நமக்கு தெரியும். நாடு ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு பைப் லைனை கூட தகர்த்தாங்க தெரியுமா, உக்ரைன் போருக்கு முன்னாடி. இன்னொரு பைப் லைன் வழியா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில ஒரு பைப் லைன் போட்டாங்கன்னு சொன்னா அவங்க எனர்ஜிக்கு யாரையும் நம்பி இருக்க போறதில்லை. சைனா ஆகா ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க. கொஞ்ச நாள் தள்ளி நடக்க போறத ட்ரம்ப்னால அவங்க ரொம்ப சீக்கிரம் செய்ய போறாங்க, ரொம்ப வேகமா வளர போறாங்க. சைனாவும் ரஷ்யாவும் எவ்வளோ பெரிய நாடுகள் பரப்பளவில் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு போதுமான மக்கள் தொகையும் கொண்ட நாடு ரெண்டுமே. ரஷ்யா வந்து எவ்வளோ பெருசும் நமக்கே தெரியும். கிட்டத்தட்ட 11 டைம் ஜோனை கொண்ட மிகப்பெரிய நாடு, பறந்து விரிந்த நாடு. சைனாவும் அவ்வளோ இந்தியாவை விட மிகப்பெரிய நாடு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப் வந்து அதைத்தான் விரும்புறாரு போல இருக்கு. அவர் எது செஞ்சாலும் மறைமுகமா அது சைனாவுக்கு நல்லதா தான் இருக்கு. ஆனால் அவர் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் வச்சது வந்து தப்பாகாது அப்படின்னு சொல்லி அந்த ஈகோனால ஈரானை இன்னமும் விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஈரானே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஹோர்முஸை மூடியே தான் வச்சிருந்தாங்க. ஹோர்முஸை தாண்டுற கப்பலை வந்து நாங்க ஏவுகணையை விட்டு அடிப்போம்னு சொன்னாங்க. இப்ப இவர் கோவப்பட்டு போய் அதை நான் மூடிட்டேன், இனிமே ஒரு கப்பலும் போக முடியாது வர முடியாது அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இன்னைய வரைக்குமே ஒன்றும் புரியல. ஒருவேளை சைனா கப்பல் இவங்கள்ட்ட தான் பர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல. பர்மிஷன் கேட்டால் கொடுக்க தான் போறாரு, தடுக்க முடியாது. எத்தனை நாளைக்கு சைனா கப்பல்களை தடுத்து வைக்க முடியும்? சைனா பார்க்க பின்னாடியே எஸ்காட்டுக்கு ராணுவ கப்பலை அனுப்பும். ஒரு நாட்டோட ராணுவ கப்பலை இன்னொரு நாடு அடிச்சா என்ன ஆகும்? போர் மூடும். சைனாவோட நம்ம போர் என்ன வேணாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு நாளும் நினைக்க மாட்டார். சும்மா வேணா வாய்ச்சாடால் விடலாமே தவிர சைனாவோட போரை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னா சைனாவோட போர் ஏற்பட்டா உடனே தைவான் அட்டாக் பண்ணும் சைனா. தைவான்ல தான் அமெரிக்காவின் மிகப்பெரிய கம்பெனிகள், உலகின் மிகப்பெரிய முதலாளிகள் முதலீடு செஞ்சிருக்காங்க. டிஎஸ்எம் கம்பெனிலாம் உங்களுக்கு தெரியல, என்விடியா, பலாண்டீர், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் அது இல்லாமல் இன்னும் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள், எலக்ட்ரானிக் கம்பெனி, இன்னைக்கு ஏஐ சிப்ஸ் எல்லாமே, செமிகண்டக்டர் எல்லாமே வந்து தைவான்ல தான் உற்பத்தி ஆகுது. அத்தனைக்கும் முதலாளிகள் அமெரிக்க ஐரோப்பிய முதலாளிகள். அதனால அவர்கள் நலன் பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் வந்து எதுவுமே செய்ய முடியாது.
இருந்தாலும் சும்மா ஈகோவுக்காக கடைசியில் நான் தாண்டா ஜெயிச்சேன், நான் சொன்னதை ஈரான் கேட்டுருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காருங்கிறது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும்.